வணக்கம் போயட் சினிமா. இந்த பாரதி ராஜா என்ன சார் இந்த பாரதி ராஜான்னு ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, ஆமாம் மன்னிக்கணும், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பாரதி ராஜா மட்டும் தமிழ் திரைப்பட உலகத்தில் என்டராகி படம் பண்ண ஆரம்பிக்கலைன்னா அவருக்கு கீழே வந்திருக்கிற அத்தனை பிரபலங்கள் யார்? பாக்யராஜ், மணிவண்ணன், அப்புறம் பார்த்திபன், இப்படி இருக்கிற இவங்கெல்லாம் வந்து தான் திரைப்பட உலகமே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் ஸ்டுடியோவிலே வச்சு எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் செட்டு, எல்லாத்துக்கும் மேக்கப் இல்லாமல் ஒரு படமும் கிடையாது. கருப்பு வெள்ளை பட காலத்துலேருந்து இப்படி தான், கலரில் படம் வந்ததும் அப்படி தான். ஆனால் அதை முதல்ல திறந்திடு சீசேம், தமிழ் திரைப்பட உலகமே ஸ்டுடியோவிலிருந்து நாங்கள் வாழ்ந்த பகுதி கிராமங்களை நோக்கி கேமராவை நகர்த்து திறந்திடு சீசேம்னு ஒரு ஜீபூம்பா மாதிரி ஒரு மந்திரத்தை சொன்னவர் யாரான்னா பாரதி ராஜா என்கிற இயக்குனர் இமயம்தான். அதனால தான் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் சுற்றி பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது பாரதி ராஜா பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அப்படித்தான் ஒரு முறை பேசி கொண்டிருக்கும்போது கமலஹாசன் சாரோட நான் ஒரு முறை பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், என்னையா பாரதி ராஜா எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப அழகன்னு சொல்லுவாங்க, நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுவேன், நான் நடன இயக்குனராக இருந்திருக்கேன், நான் டைரக்ட் பண்ண வந்திருக்கேன், அதெல்லாம் நினச்சிட்டு எல்லாம் வந்தேன். ஆனால் என்னை கூப்பிட்டு இந்த வேடத்தில் நடி அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் சொல்லும்போது சொன்னார், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா சப்பானின் கேரக்டர். யாரை பார்த்து என்ன சொல்கிறது, நம்மளை அழகழகாக பார்க்க நினைக்கிறேன், பட்டு ஒரு கோவணம், நீங்கள் அதில் நடிக்கணும், நீங்கள் காலை நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பார்த்தா வில்லனா யாரான்னு பண்ணால் அப்போ தான் ஆரம்பித்த ரஜினிகாந்தை கூப்பிட்டு பரட்டன்ற ஒரு கேரக்டரில் அறிமுகப்படுத்துகிறாரு. நான் அப்போ நல்லா பேர் வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் பாரதி ராஜாவுடைய கணிப்பு பாருங்கள், ஒரு கிராமத்து படத்தை ஒரு மாதத்துக்கு உள்ளாகவே இருக்கிற நாட்களில் படப்பிடிப்பு எடுக்கணும்னு முடிவு பண்ணி திட்டமிட்டு ராஜ்கண்ணு இப்போ தான் படம் ஆரம்பிக்க வர்றாரு, தயாரிக்க வர்றாரு. அவருடைய படத்தை வச்சுட்டு அவர் படம் பண்ணி முடித்து அவர் இப்படி என் முகத்தில் ஒரு கலர் தெரியும், என்னை ஒரு கிராமத்தான மாற்றி என்னை அதில் ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்க முடியும் அப்படி முடிவு பண்ணவர் யாருன்னா பாரதி ராஜா. அவர் சொல்லும்போது நான் நம்பலை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு பல மடங்கு மேலாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் முடிவு பண்ணி, அது மாதிரி நான் ரிஹர்சல்லாம் எடுத்துக்கிட்டு ஜனங்களை பார்த்துக்கிட்டு நான் முடிவு பண்ணி அந்த படத்தில் எடுத்து நடித்து முடித்த பிற்பாடு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவிதமான நடிப்பையும் நடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனே எனக்கு பேர் கிடச்சிது. அதெல்லாம் வேறு விஷயம். எப்படி இவருக்கு முடிஞ்சுது அப்படின்னு அவர் பாராட்டி சொன்ன பிற்பாடு நான் ஒரு முறை பாரதி ராஜாவை நம்முடைய இந்த பாப்குரோ ஹோட்டலில் பார்சன் காம்ப்ளெக்ஸில் ஒரு முறை நான் சந்திக்க போன போது அப்போ அவர் மிக பிரபலமாக டிக் எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சின்ன படத்தில் சித்ராலட்சுமணன்லாம் இருந்தார். அந்த நேரத்தில் நான் ஒன்று கேட்குறேன், ஐயா நீங்கள் கங்கை அமரன், பாவலர் பிரதர்ஸ் நீங்கள்லாம் ஒன்றா வந்தீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வளரும்போது நீங்கள் கங்கை அமரனுக்கும் இளையராஜாவுக்கும் நீங்கள் இசை கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி இளையராஜா வந்துட்டார், இருந்தாலும் இளையராஜாவுக்கு உங்கள் படத்தில் இடம் கிடச்சிது, கங்கை அமரனுக்கு பாடல்கள் கிடைச்சது, முழுக்க பாவலர் பிரதர்ஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்க்கும்போது ஏன் நீங்கள் கண்ணதாசனை வச்சு ஒரு பாடல் எழுதுனீங்க அப்படின்னு யதார்த்தமாக கேட்டோம். அவர் சொன்னார், சினிமாவுக்கு வந்ததுமே என்னுடைய முதல் ஆசை கண்ணதாசன், நம்ம முதல் படத்தில் கண்ணதாசன் பாட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது, அவர்கிட்ட எப்படியாவது ஒரு பாட்டு வாங்கிடணும் அப்படின்னு எனக்கு பேராசை உண்டு. அந்த பேராசையின்பால் தான் நான் போயிட்டு கண்ணதாசன்கிட்ட போயிட்டு ஒரு பாட்டு எழுத கேட்டேன் அப்படின்னார். ஓஹோ, அவர் உடனே எழுதி கொடுத்தாரா அப்படின்னா, ஆமாம் நான் போய் கேட்டேன். கேட்கும்போது உன்னிப்பாக கேட்டார், கதை என்ன அப்படின்னு கேட்டார். நான் இது மாதிரி கேரக்டரு, ஒரு கிராமத்தான், அவன் நீங்கள் வழக்கமாக எழுதுகிற அந்த செந்தமிழில் எதுவும் எழுதிடாதீங்க, அது மாதிரிலாம் பாட்டு வேணாம், ஒரு ஹீரோ பாடுற மாதிரி நினச்சிக்காதீங்க, ஒரு சாதாரண கிராமத்தான், அப்படியே வாயாடிக்கிட்டு அப்படியே போய் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த காட்சி சொல்லி முடித்ததுமே எப்படி நல்லா
ஒரு மிகப்பெரிய இலக்கிய நுட்பம், செந்தமிழ், ராமாயணம், மகாபாரதம், சங்க இலக்கியங்கள் எல்லாம் தெரிந்த கண்ணதாசன் வாழ்வினுடைய அர்த்தங்கள் சொன்னவர். கொஞ்சம் சொன்னால் டக்கு டக்குன்னு எழுதிட்டு வரும் 3 நிமிஷம் 5 நிமிஷம். ஆனால் நம்ம புதுசாக சொல்கிறோம், இதுக்கு அவர் டைம் எடுத்துக்குவார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிறோட பரவாயில்ல அப்படின்னு நான் காட்சி விவரித்து சொன்னேன். ஆனால் அடுத்த 2 நிமிடங்களில் அப்படியே அமைச்சு வார்த்தைகளை அவர் சொன்னார். சொன்னதுக்கிட்ட நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அது ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு பூனைக்குட்டி யானை குஞ்சு ஒரு கதை சொல்லுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கோழி குஞ்சு எப்படி பிறக்க தெரியுமா, அது ஆட்டுக்குட்டி முட்டை போட்டதுலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு வரி சொல்கிறாரு. என்னங்க அது எல்லாமே ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டேன். அப்போ வரிகளாக எழுதி கொடுத்தாரு, பெசாம இருன்னு சொல்லி அந்த வரிகளை அவர் எழுதினார். எழுதியதை இளையராஜா மெட்டு போட்டு பாடுகிற போது அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அது திரைப்படமாக அது எல்லாரும் பார்க்கும்போது அது பெரிய ட்ரெண்ட் செட்டராகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி முடித்தார். இந்த பாடல் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கும், அதே பாடல் தான். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு அதுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு, கதையில் சாமி இது நடக்குது பூமி, கதையில் சாமி இது நடக்குது பூமி அப்படின்னு அவர் பாடி முடித்தது. அந்த பாடல் நான் அப்படியே மிரண்டுட்டேன். இப்படி கண்ணதாசன் மட்டும் எப்படி சொன்னாலும் அவர் எழுதுகிறாரு அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, அப்படி கண்ணதாசன் அது எழுதி முடித்த ஒரு பாடு அவர் கையை தொட்டு நான் வணங்கினேன் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அது அவருக்கு மட்டும் இல்லைங்க, மலேசியா வாசுதேவனுக்கும் அது மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாடல். ஒரு ஆட்டுக்குட்டி முட்டை போட்டது, கோழி குஞ்சு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. ஆடு முட்டை போடாது, அப்புறம் முட்டை போட்டதுலேருந்து கோழி குஞ்சு வராது. அதை ஒரு யானை குஞ்சு சொல்லிச்சுன்னு, யானை குட்டி இல்லை, யானை குஞ்சு சொல்லி அதை பூனை குஞ்சு சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கதை ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா, ஒரு சப்பானிங்கிற கேரக்டர் வேறு மாதிரி ஒரு மனநிலைக்கு மாற போகிறான் அப்படிங்கிறத அந்த மரம் ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவர் கதையை பின்னாடி நடக்க போகிறத புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே யதார்த்தமாக அவர் சொல்கிறது மிக ஒரு நுட்பமான பாடல். அந்த பாடல் எழுதி முடிச்சிட்டார். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வரணும். இளையராஜா சார் கம்போசிங் முடிச்சுட்டு பாட்டு ரெக்கார்டிங்கில் உட்காந்துருக்கார். எஸ்பிபி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜுரம், 2 நாளாக வர முடியல, அவருக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் பாட்டு எடுத்து ஷூட்டிங் போய் ஆகணும். பாரதி ராஜா கையை பிடிச்சி நிற்கிறார். அப்போ என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொன்னால், அப்போ எப்படின்னா ஒரு பாட்டெல்லாம் பாடுறதுக்கு மெயின் ஆர்டிஸ்ட் பாடுறதுக்கு முன்னாடி, அல்லது எஸ்பிபி பாடுறதுக்கு முன்னாடி, அல்லது டிஎம்எஸ் பாடுறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் போட்ட அந்த கம்போஸுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை ட்ராக்காக பாடுறவங்க ஒருத்தர் வருவாங்க, அதாவது சுமாராக பாடுறவங்க ஒருத்தர் வருவாங்க. அவங்கள பாட வச்சுட்டு பிற்பாடு அதை கேட்டுட்டு மெயினாக பாடுறவங்க பாடிட்டு பாடுவாங்க. ஈஸியாக பாடுறதுக்கான ஒரு மெத்தட் எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் நாங்கள் இருந்த பீரியட் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோ கூட அதே மாதிரி ட்ராக் வாய்ஸாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் மெயினாக அவர் பண்ணார். அப்படி மலேசியா வாசுதேவன் அவர்கள் மலேசியாவில் சின்ன சின்ன மேடைகளில் பாடிக்கிட்டு அப்புறம் இளையராஜனுடைய அந்த ட்ரூப்லேயே இருந்துக்கிட்டு வருதான். அப்போது எஸ்பிபி வரலன்னதும் வேறு வழி இல்லை, சரி மலேசியா நீ ஒரு பாடு அப்படின்னு சொன்னதும் இந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்ட அவர் பாட ஆரம்பித்தார். அவ்வளோதாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சார் பாட போய் அது திரைப்படத்தில் அவருக்குன்னு திறந்தெடுத்து செய்யும் அப்படின்ட்டு மலேசியா வாசுதேவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அடட இந்த குரல் எங்கடா இது இவ்வளோ கிராமத்து குரல் அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இளையராஜா மட்டுமல்ல, பாரதிராஜா மட்டுமல்ல, தமிழ் திரையுலகமே தூக்கி கொண்டாடியது. அப்படின்னு பார்த்திங்கன்னா 16 வயதிலே யாருக்கெல்லாம் வாய்ப்பு தந்தது அப்படின்னா, ராஜ்கண்ணு தயாரிப்பாளர் வாய்ப்பு, 2வது இயக்குனர் வாய்ப்பு பாரதிராஜாவுக்கு, 3வது மலேசியா வாசுதேவனுக்கு, 4வது கமலஹாசனுக்கு மாறுபட்ட டோத்தட்டில் வாய்ப்பு. இப்படி 16 வயதிலே என்கிற படம் 4 பேருக்கும் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இப்படி தாங்க பணம் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தால் பிரமாதமான படம் எடுக்க முடியும். ஆனால் பணம் குறைவாக இருந்தால் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய முயற்சியுள்ள அந்த எழுச்சியுள்ள அந்த நபர்களையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமையும். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, 100 வருஷம் சினிமாவில் எது சின்னதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பெருசாகுது, எது பெருசுன்னு நினைக்கிறோமோ அதுதான் சிறுசாகுது என்பதை இந்த 16 வயதிலே பாரதிராஜா கதையின் மூலமாக, கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.